உங்கள் மீரா ஐடுவா சேனலுக்கு அன்புடன் உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு அன்பாக்சிங் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். என்ன அன்பாக்சிங் வந்து பார்ப்போம். ஐஃபோன் டேக்கஸ் இல்லை, இதுவும் இல்லை, இது பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் இல்லை, இதுதான். இது உங்களுக்கு விஷயம் என்னென்று விளங்கியிருக்கும். இதை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் செய்ய போகிறேன். என்னடா இதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லைன்னு யோசிப்பீங்க. நானும் உங்களை மாதிரி தான் கடையில் பார்த்துட்டு என்ன இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பார்த்து யோசித்தேன். நான் பிறகு தான் எனக்கும் விஷயம் விளங்கினது. இது ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் உண்டு. இது வந்து 6ஆம் தேதி நவம்பர் 6ஆம் தேதி ப்ரீகான் பண்ணி 13ஆம் தேதி தான் உலகம் ஃபுல்லாகவே லான்ச் ஆகியிருக்கு. இந்த ஃபோன் உலகம் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணி கொண்டிருந்த ஃபோன் தான். அதில் நானும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். இப்படா வர முடியும் யோசிச்சு கொண்டிருந்தேன். நான் இன்றைக்கே என் கையில் கிடைச்சிட்டுது. சரி வாங்க எப்படி உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். சரி இப்போ அன்பாக்சிங்குள்ளே போவோம். முதல்ல அந்த பெட்டியை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். வா தான் அந்த ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்காக பார்ப்போம். சுத்தம் நான் நினச்சேன் இந்த வெள்ளை பெட்டியை பார்த்து நினச்சேன்னா இது ஐஃபோனுக்குரிய கெத்து இல்லையண்டு. இப்போ தான் விளங்குது அதுக்குரிய கெத்து இதுக்குள்ளே இருக்குதுண்டு. சரி பார்க்குறதுக்கு முதல் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அதை ஒருக்கா பார்ப்போம். என்னண்டு ஹெட்ஃபோன்ஸ் வந்தது ஒரு பெரிய விஷயம். இந்த கணக்க நியூஸ் கேட்டிருந்தேன் ஐஃபோன் 12க்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றும் வராதுண்டு. ஆனால் எங்களுக்கு இந்த வெள்ளைப்பட்டிக்குள்ளே வந்திருக்குது எக்ஸ்ட்ராவாக. அதுவும் ஒரு தனிப்பட்டியில் வந்திருக்குது. என்னத்துக்குன்னு பெருசாக விளங்கியில் நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ் நாட்டுக்காகண்டு தெரியல. ஆனால் ஹெட்ஃபோன்ஸ் வந்திருக்குது. அப்போ அது ஒரு ஹாப்பி. சரி இப்போ வந்து இந்த ஐஃபோனுக்கு போவோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கொண்டிருந்த பொக்கிஷத்துக்கு போவோம். இந்த பெட்டியை செம கெத்தாக இருக்குது. பார்க்கவே ஒரு கெத்தாக இருக்குது. ஃபோன் எப்படி இருக்க போது தெரியாது, இன்னும் கெத்தாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3D எல்லாம் போட்டுக்கிறாங்க. ரொம்ப சூப்பர் கெத்தாக தான் இருக்குது. ஒரு சொல்ல தெரியா நல்லா கெத்தாக இருக்குது. சரி இப்போ ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ் பார்த்துனீங்கன்னா இதுதான் ஐஃபோன் 12 மேக்ஸ் ப்ரோ. ரொம்ப பெருசாக இருக்குது. கைக்கு பிடிக்கவே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் கேமராஸை பார்த்தீங்கன்னா மூடி இருக்குது. நல்லா வடிவாக இருக்குது. இதில் கிளாஸும் நல்லா வடிவாக இருக்குது. ஒரு கண்ணிங்களும் பாருங்க. இங்கே இதில் வந்து 4 கலர் வந்துருந்தது. ஒன்று கோல்டு, ரோஸ் கோல்டில் ஒரு உண்மையான அந்த கோல்டு கலர், ஒன்று சில்வர் கலரும் வந்தது, ஒன்று பசிபிக் ப்ளூ, அது ஒரு ஸ்பெஷல் கலர்னு சொல்லலாம். வேறு கருப்பு. நான் கருப்பு தான் சூஸ் பண்ணேன். எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டாக நான் கடைக்கு போய்க்க ப்ளூ பசிபிக் தான் வேண்டுறதுக்கு இருந்தேன். நான் நெட்டில் எல்லாம் பார்க்க அதுவும் ஒரு தனி கெத்தாக இருந்துச்சு. நல்ல வடிவாகவும் இருந்துச்சு. இப்போ அது வேண்டுறதுக்கு போக அங்கே கடையில் வந்து அப்போவே வந்து ஐஃபோன் 12 ப்ரோ வந்துச்சு. அதுலேயும் ப்ளூ பசிபிக் வந்தது. அதை பார்த்தா நான் எதிர்பார்ப்பேன் அதில் இல்லை. அதனால எனக்கு பிடிக்காமல் போச்சு. அது வடிவாக சொல்ல தெரியல ஏன் பிடிக்காமல் போச்சுண்டு. ஆனால் எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவு பிடிக்கல. அவ்வளவு எனக்கு பிடிக்கல. ஆனால் கருப்பு நல்ல ஒரு கெத்தாக இருந்துச்சு. ஒரு கருப்புண்டாலே கெத்து தான். அப்போ கருப்பு ஐஃபோனுண்டா ரொம்பவே வடிவாக இருந்துச்சு. அப்போ நான் கருப்பு எடுத்துட்டேன். வா சும்மா கெத்தாக இருக்குது. இந்த சில்வர் இதுவும் நல்ல வடிவாக இருக்குது. சைடெல்லாம் நல்ல அந்த சைஸ் எல்லாம் நல்ல கெத்தாக இருக்குது. அந்த சைஸுக்கு இந்த மாடலுக்கு இந்த டிசைனுக்கும் நல்ல ஸ்டைலாக இருக்குது. நான் இப்படி எதிர்பார்க்கல. இவ்வளோத்துக்கு நல்ல வடிவாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. நல்லா பிடிச்சிருக்கு. இதுவும் நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு கிளாஸோடு செய்திருக்கீங்க, ஒரு மேட் கிளாஸோடு செய்திருக்கீங்க. சைடில் எல்லாம் வந்து ஒரு ஷைன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சில்வரோடு செய்திருக்கணும். நல்ல வடிவாக இருக்குது. முதல்ல பாக்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, அது ஒரு குட்டி பாக்ஸ் தானே, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியா. அது பாக்ஸை பார்த்துட்டு பிறகு இந்த ஃபோனுக்கு வருவோம். இதுக்குள்ள நார்மல் எல்லா ஃபோனுக்கும் வர மாதிரி அந்த கட்லாக் வந்துருக்குது. பார்ப்போம். டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. இதுக்கு அந்த பின்னும் வந்துருக்குது. நார்மலாக எல்லா ஃபோனுக்கும் இப்போ புது மாடர்ன் ஃபோனுக்கு இது வருது. இதை தவிர கட்லாக், இந்த ஸ்டிக்கர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நார்மலாக வந்து முந்தியெல்லாம் வந்து 2 ஸ்டிக்கர் வர, இந்த முறை 1 தான் வந்துருக்கு. ஆனால் ஓகே, எனக்கு இது பிடிக்கிறதுனாலே ஓரளவுக்கு ஓகே. அதை தவிர இங்கே சார்ஜரும் வந்துருக்குது. ஆனால் சார்ஜர்ன்ற கட்டையை காணியில், சார்ஜர் மட்டும் அந்த கேபிள் மட்டும் தான் வந்துருக்குது. இந்த ஃபோனுடைய மெமரி வந்து 512 GB. இதுண்ட விலை வந்து 1209 €.
ஆனால் இதுக்கு அந்த சார்ஜர்ட கட்டை வரையில சும்மா ஒரு 20 ரூபா ஃபோன் வேணாலே கட்டை வரும், ஹெட்ஃபோன்ஸும் வரும். இந்த முறை அந்த கட்டை வரையில நான் என்னை பொறுத்த வரையும் ஐஃபோனோட மைனஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் மைனஸ், முக்கியமான ஒரு மெயின் மைனஸ் இதுதான். அதை தவிர வந்து இந்த சார்ஜரில் வந்து ஒன்று ஐஃபோன் சார்ஜர் பின், மற்றது வந்து டைப் சி பின். அதனால் வந்து எல்லா கட்டையும் இதுக்கு சேராது. அதனால் என்னை பொறுத்த வரையும் அது ஒரு முக்கியமான ஒன்று. அதை ஏன் வரலன்னு தெரியா. கூட முக்கியம் 1609 வேண்டி அது வரலன்றது ஒரு பெரிய ஒன்றுமே அது விளங்கி ஏன் அப்படி செய்த வேண்டும் விளங்கியில. அதை விட கம்ப்யூட்டருக்கும் கொள்வையில் அந்த கேபிள், அதுக்கு தனி அடாப்டர் வேண்டி பேந்து கொள்வி செய்யணும். அப்போ அதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. இது மைனஸ் சொல்லணுக்காக தான் இதை சொன்னேன் நான். ஆனால் இந்த ஃபோன் பக்காவாக இருக்குது. அந்த கெத்துக்குள்ளே இருக்குது, அந்த விலைக்குரிய அந்த கெத்து இருக்குது. அதனால எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த ஃபோனை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். இது உங்களுக்கு நம்மளா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐஃபோன் 4S. இது வந்து ஐஃபோன் லவர்ஸ்க்கு இது மறக்கவே முடியாத ஒரு ஃபோன். இதுதான் ஐஃபோனோட கெத்தே இதுதான். இதோட ஷேப், முக்கியமாக இதோட ஷேப்பு தான். ஆனால் பிறகு போக போக ஐஃபோன் 6 இருந்து கொஞ்சம் மாறிக்கொண்டு வந்தது. இப்போ ஐஃபோன் 12 வந்து அதோட ஸ்பெஷல் அதுதான். முந்தின மாதிரி திருப்பி கொண்டு வந்துட்டேன். நான் இந்த ஃபோன் வேண்டதுக்கு ஆசைப்பட்டதே இதுக்காகத்தான், இந்த ஷேப்புக்காகத்தான், இந்த கெத்துக்காகத்தான். இந்த ஃபோன்லேயே இருந்த கெத்து இன்னும் டபுள் மடங்கா இதில் இருக்குது. உண்மையாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அந்த கெத்து தான் கூட பிடிச்சிருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் வந்து 6.7 இன்ச்சு. அதோட வெயிட் வந்து 226 கிராம். இதில் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் ஓரளவுக்கு ஓகே. ஆக பெருசும் இல்லை, ஆக சின்னனும் இல்லை. உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். கேம் விளையாடவோ, செட் பண்ணவோ, இல்லை ஒரு வீடியோ பார்க்குறதாலும் நல்ல ஒரு வசதியான ஃபோன். அது தவிர வந்து அதோட வெயிட் வந்து ஆக பேரம்னு சொல்லலாம். நீங்கள் நினைப்பீங்கள், இதை பார்த்துட்டு நினைப்பீங்கள் இந்த சைஸுக்கு பேரமாக இருக்கலாம், அது இதுண்டு. சுத்தமாக இல்லை, நல்ல ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட்ன்றது ஒரு பிரச்சனை இல்லை. இதில் பின்னால் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் 12 MP, அதுவும் ஃப்ளாஷும் இருக்குது. ரேமோட மெமரி வந்து 6GB. செம ஸ்பீட், ஸ்டக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நார்மல் ஐஃபோனே ஸ்டக் ஆகிறது இல்லை. 6GBன்றது பெருசு, ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டி 4Kன்றது சில ஃபோனில் வந்து 4K என்று வரும். ஆனால் அதுக்குரிய பிக்சல் காணாது. இந்த ஃபோனில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில் இருக்கிற எவ்வளோ பிக்சல் இருக்குதோ அவ்வளோ பிக்சல் இதில் இருக்குது. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏனென்றால் இப்போ ஒரு இடத்துக்கு போக சில நேரம் நான் கேமராவை மறந்து போட்டு ஃபீல் பண்ணுறேன், நான் கேமரா மறந்துட்டேன். இந்த முறை இப்போ இனி தேவையில்லை, இந்த ஃபோனோடையே நான் எடுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் செய்து வெளியிடலாம். அப்போ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுவரையும் நாங்கள் 4G நெட்வொர்க் ஃபோன் தான் யூஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து 5G நெட்வொர்க் ஃபோன். இப்போ நெட்வொர்க் பக்கத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதில் இருக்கிற எல்லாமே ப்ளஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் உண்டு மைனஸ் உடைய, மிச்சம் எல்லாமே ப்ளஸ் தான். இதுண்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து iOS 14. சரி, இப்போ அன்பாக்சிங்குக்கு சொல்ல வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். மிச்சமெல்லாம் உங்களுக்கு நம்மளாக தெரியும், வாட்டர் ப்ரூஃப் அது இதுன்னு உங்களுக்கு தெரியும். இனி வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் என்னும் தெரியும். அதை தாண்டி உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஃபோனை சம்மந்தமாக இல்லை ஃபோன் வேண்ட போகிறீங்களோ, இல்லை இதை சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேள்வி கேட்க போகிறீங்களோ என்றால் நீங்கள் தயங்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு இந்த வீடியோ செய்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏனென்றால் இதுக்கு ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நான். இந்த ஃபோன் எப்போ வரும், அது நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமோன்றும் ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் சுத்தமாக இல்லை, அதை விட இன்னும் பெட்டராக இருந்தேன். நான் இப்படி எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு சக்ஸஸாக வரும்னு எதிர்பார்க்கல. இனி மிச்சம் வந்து நான் ஓன் பண்ண பிறகு தான் எனக்கு தெரியும். அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பிறகு இப்போ உங்களுக்கு ரிவ்யூ செய்கிறதுக்காக இன்னும் ஓன் பண்ணவே இல்லை. நான் ஓன் பண்ணின பிறகு எவ்வளவு இருக்குன்னு எனக்குன்னு தெரியா. அதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன். அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேரும் பண்ணுங்க, கமெண்ட்லேயும் போடுங்க. என் இன்ஸ்டாவையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.